வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நல்லவன் டிவி. அதாவது திரு கமலஹாசன் அவர்கள் தக் லைஃப் படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் ஒரு வார்த்தையை சொன்னாரு. அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகாவில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அவர் என்ன சொன்னாரு, அவர் சொன்னது உண்மையா பொய்யா, இதற்கும் அந்த கர்நாடக அமைப்புகளுக்கும் அவருங்க நடத்த போராட்டத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நடிகர் கமலஹாசன் நடிப்பில் தக் லைஃப் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜூன் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் சிம்பு எல்லாமே நடிச்சிருக்காங்க, த்ரிஷா நடிச்சிருக்காங்க, அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரி, அந்த படத்தை பற்றி விட்டுருவோம். அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா நடந்தது. அதில் கர்நாடக நடிகர் சிவராஜ்குமார் கலந்துக்கிட்டாரு. அவரை வரவேற்கும் விதமாக இவர் கமலஹாசன் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் அதாவது தமிழில் இருந்து பிரிந்து போனதுதான் கன்னடம், அதனால அந்த ஒரே தாய்மொழி அப்படிங்கிற ஒரு பிணைப்பு தான் உங்களை இங்க கொண்டு வந்திருக்குது, அதனாலதான் நீங்க இங்க வர வேண்டியதா இருக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு இதுல பேசியிருந்தாரு. அதாவது திரு கமலஹாசன் சொன்னது தமிழில் இருந்துதான் கன்னடம் உருவானது அப்படின்னு சொன்னாரு. அதற்கு கன்னடர்கள் கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. கமலஹாசன் சொன்னது உண்மைதான். தமிழில் இருந்துதான் கன்னடம் உருவானது அப்படிங்கிறது உண்மை. தமிழில் இருந்து கன்னடம் மட்டுமல்ல, கன்னடம், தெலுங்கு, மலையாளம் எல்லாமே தமிழ்ல இருந்துதான் உருவானது. கன்னடத்தோட வரலாறு என்ன, அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையா சொல்றாரு என்னன்னா, கன்னடர்களுக்கு கன்னடத்துக்குன்னு ஒரு தனி வரலாறு இருக்குது, அத தமிழ்ல இருந்து வந்துச்சுன்னு எப்படி சொல்லலாம், எங்க மொழியை இழிவுபடுத்துறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆமாமா, கன்னடத்துக்குன்னு தனியா ஒரு வரலாறு இருக்குது. அது எந்த வரலாறுன்னு பாத்தீங்கன்னா, கன்னடத்துல இருந்து சமஸ்கிருதத்தை பிரிச்சு எடுத்துட்டீங்கன்னா தமிழ் தான் இருக்கும். அதுதான் உங்க கன்னடத்தோட வரலாறு. இதை கன்னடர்கள் புரிஞ்சுக்கணும். இதை இங்க ஒரு இன இதாவோ இல்ல மொழி போறோ நம்ம எதுவும் பண்ண போறது கிடையாது. உண்மையை சொன்னா இவங்களுக்கு கோபம் வருது. நீங்க தமிழை விட கன்னடம் பெருசு என்ன வேணா கூவிட்டு போங்க, ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்காங்க, தமிழ் தான் உலகிலேயே முதல் மொழி, உலகிலேயே மூத்த மொழி தமிழ் தான். தெலுங்கு எப்போ வந்துச்சு, 1600 வருடங்களுக்கு முன்பு உருவானதுதான் தெலுங்கு, அதுவும் தமிழில் இருந்து தான் உருவானது. கன்னடம் 1800 வருடங்களுக்கு முன்பு தமிழில் இருந்து உருவானது. மலையாளம் பாத்தீங்கன்னா 500 வருடங்களுக்கு முன்பு தமிழில் இருந்து உருவானதுதான் மலையாளம். எல்லாமே பாத்தீங்கன்னா பிற மொழி கலப்புகளால உருவானது. இப்ப சரி, தமிழ்ல இருந்து கன்னடம் உருவாகல அப்படிங்கிறீங்க, அப்ப தமிழ் வார்த்தைகள் தானே அந்த கன்னடத்திலேயே நிறைய வார்த்தைகள் இருக்குது. அது எப்படி கன்னடம் அப்படிங்கிற ஒரு மொழி தானா உருவாகி அதுல தமிழ் வார்த்தைகள் எப்படி உருவானது? இந்த கேள்வி சாதாரண குழந்தை கூட இதுக்கு பதில் சொல்லும், புரிஞ்சிக்கும். உண்மையை சொன்னா இவர்களுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வரலாறு தெரியாதா இல்ல வரலாறை பத்தி இவங்களுக்கு தெரிஞ்சும் இந்த மாதிரி வேணும்னே ஒரு அரசியலுக்காக இந்த மாதிரி பண்றாங்களா அதுவும் தெரியல. உலகத்துக்கே தெரியும் உலகின் மூத்த மொழி தமிழ் தான் அப்படின்னு. பல ஆராய்ச்சிகள், பல நிறைய நூல்கள், இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தாவே தமிழ் தான் உலகின் மூத்த மொழி. அவ்வளவு நூல்கள், அவ்வளவு படைப்புகள், அவ்வளவு இலக்கியங்கள், அவ்வளவு காப்பியங்கள், அவ்வளவு வரலாறு, மிகப்பெரிய வரலாறு தமிழுக்கு அப்படின்னு இருக்கு, தமிழருக்கு அப்படின்னு இருக்கு. அதாவது குமரிக்கண்டம் அப்படிங்கிற காலம் தொட்டே பாத்தீங்கன்னா தமிழுக்கு சங்கம் வளர்த்த காலம்லாம் சொல்லுவோம். முதல் தமிழ் சங்கம், 2ஆம் தமிழ் சங்கம், 3ஆம் தமிழ் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலக்கியங்கள் இருக்குது, ஆதாரம் இருக்குது. ஆதாரம் இல்லாம யாரும் பேசல. திருவள்ளுவரோட ஆண்டு என்ன, திருக்குறள் எப்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இது சொல்றாங்க. அதன்படியே வச்சுக்கிட்டா கூட கிமு 30 ஏதோ சம்திங் சொல்றாங்கல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருக்குறள் அப்படி வந்தது அப்படின்னு. திருக்குறள் எவ்வளவு ஒரு ஒரு அருமையான படைப்பு, அருமையான, அதுல அவ்வளவு கருத்துக்கள் திருக்குறள்ல. திருக்குறள் எழுதிய திருவள்ளுவருக்கு அவ்வளவு தமிழ் தெரியும் போது அதற்கு முன்பு தமிழ் எப்ப உருவாகி இருக்கும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். எவ்வளவு காப்பியங்கள், திருக்குறள், ஐந்திணை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, எவ்வளவோ காப்பியங்களை சொல்லிட்டு போலாம். அதனால தமிழுக்கு அப்படிங்கிறத ஒரு உலகத்திலேயே நம்பர் 1 மொழி அதாங்க தமிழ் தான். நம்மளாம் தமிழர் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம பெருமைப்பட்டுக்கணும். இங்க தமிழை மறந்து நிறைய எல்லாம் அரசியலா மாத்தி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க. திராவிடருங்கிறாங்க, அதுங்கிறாங்க, இதுங்கிறாங்க. தமிழர் மரபே வேற.
நம்மளே தமிழை இப்ப மறந்துக்கிட்டு வரோம். எல்லாம் ஆங்கிலத்தை கொண்டாந்து புகுத்தி நம்மளே தமிழை மறந்து நம்ம பேசுற வார்த்தைகளே பாத்தீங்கன்னா முழுதா ஆங்கிலம் தான் பாதிக்கு மேல இருக்குது. ஏன்னா அறிவியல் வந்து நம்ம ஆங்கிலத்திலேயே கற்கிறதுனால பாத்தீங்கன்னா அறிவியல் சார்ந்த எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா பொருட்களையும் இப்போ ஒரு டிவி ஃபேனு அப்படி இப்படின்னு தான் சொல்றோம். அதை கூட நம்ம மின்விசிறின்னு யாரும் சொல்ல மாட்டோம், தொலைக்காட்சின்னு கூட சொல்ல மாட்டோம். ஏதோ ஒண்ணு நம்ம அந்த மாதிரி தமிழ்ல சொல்ல மாட்டோம். பைக்குன்னு தான் சொல்லுவோம், இருசக்கர வாகனம்னு சொல்ல மாட்டோம். தமிழ் எப்படி வளரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கல்வி மூலமா தான் தமிழை வளர்க்க முடியும். அந்த கல்வி பாத்தீங்கன்னா அந்த கல்வியில தமிழுக்கு வந்து முக்கியத்துவம் அதிகம் கொடுத்தா மட்டும்தான் தமிழ் வளரும். ஏன்னா அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு தமிழ் மொழியோட வரலாறு தெரியணும், தமிழ் மொழியோட அந்த அறிவு, தமிழ் அறிவு எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னா கல்வியின் மூலமாக மட்டும்தான் அதை நம்ம பெற முடியும். அதனால வந்து பாடத்திட்டத்துல தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்ப வந்து இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அது இதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. தமிழ் தான் முதல் மொழி கொள்கையா இருக்கணும் எப்பவுமே. அதற்கப்புறம் உங்களோட வேலை வாய்ப்புக்காக நீங்க எந்த மொழி வேணா கற்கலாம், அது தப்பு இல்லை, அது அவங்க இஷ்டம். ஆனா பாடத்திட்டத்திலேயே தமிழ் மொழி தான் பாத்தீங்கன்னா முதன்மை மொழியாகவும், அதுதான் பாத்தீங்கன்னா அந்த தமிழை கற்பதற்காக தான் எல்லாரும் பாத்தீங்கன்னா கல்வியை கற்கணும். ஏன்னா வந்து தமிழ்ல அவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அது மட்டும் இல்லாம நமக்கு அவ்வளவு பெரிய அறிவை கொடுக்கிற ஒரு மொழி தான் பாத்தீங்கன்னா இந்த தமிழ். இப்ப மற்ற எல்லா மொழியும் எடுத்துக்காங்க, கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி, வேற எந்த மொழி எடுத்துக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா தமிழ் கலந்துதான் அது உருவாகிருக்கும். மேலும் இந்த சமஸ்கிருதம் தான் பெருசு அது இதுன்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. தமிழ் வந்து பாத்தீங்கன்னா தொன்மையான மொழி. தமிழுக்கு வரலாறே பாத்தீங்கன்னா இத்தனை வருஷம் நம்ம குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அவ்வளவு ஒரு பழமை வாய்ந்த மனிதன் பேசிய ஒரு முதல் மொழி தமிழ். இத்தனைக்கும் சொல்ல போனா கடவுள் மொழின்னே சொல்லலாம். நம்ம முப்பாட்டன் முருகன், சிவன் இவங்கெல்லாம் ஆதி காலத்தில் பேசின மொழி என்ன, அவங்களோட தாய்மொழி என்ன, எல்லாம் தமிழ். நம்ம எதனால வந்து முருகனை வந்து தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றோம்? அதனால பாத்தீங்கன்னா தமிழனோட வரலாறும் தமிழை பத்திய வரலாறும் தெரியாதவங்களுக்கு தமிழை பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. கன்னடத்தை பத்தி யாரும் இழிவாகுதுன்னு சொல்லலையே. அவர் என்ன சொன்னாரு, தமிழில் இருந்து உருவானது கன்னடம் அப்படிங்கிற உண்மைதான் சொன்னாரு. அதுக்கே உங்களுக்கு இந்த அளவுக்கு கோபம் வருது? தமிழில் இருந்து உருவானதுதான் தெலுங்கு, தமிழில் இருந்து உருவானதுதான் மலையாளம். இது யாரும் மாற்ற முடியாது. இதெல்லாம் திட்டமிட்டு தமிழை அழிக்கணும் அப்படின்னு அந்த மொழி கலப்பை பண்ணி ஒரு மொழியை எப்படி அழித்திருக்காங்க அப்படிங்கிறது இதை வந்து தெரியுது. இதற்கு மேல வந்து தமிழை வளர்த்தெடுக்கக்கூடிய கடமை வந்து இங்க இருக்கிற ஒவ்வொரு தமிழருக்குமே இருக்குது. அதற்காக தான் நம்ம வந்து போராடணும். நம்ம குழந்தைங்களுக்கு தமிழை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். ஐயோ ஸ்கூல் பாரு இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துட்டு என் குழந்தை பார்த்து எப்படி இங்கிலீஷ் பேசுது, சூப்பரா பேசுது, அந்த ஒரு இதுக்கே நம்ம போகக்கூடாது. தமிழ் மொழியை வளர்த்தெடுக்கணும். தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு தெய்வ மொழி. தமிழ் பார்த்தீங்கன்னா மிகவும் பழமையான மொழி. அதுதான் நம்மளோட தாய்மொழி. நம்மளோட ரத்தத்திலேயே வந்து தமிழ் கலந்துருக்குது. அதனால எல்லாரும் தமிழ் வந்து உயிரென நினைத்து தமிழை கடைசி வரைக்கும், இறுதி மூச்சு வரைக்கும் தமிழை தாங்கி பிடிக்கணும் நம்மலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.